ஏய் நான் பொருளை காணுமா? டேய் மச்சான் பொருளை குடுறா. ஜெயா துட்ட குத்தா நட்பா போட்டுருவனா? ஏ எங்க கிட்ட வந்து மாட்டினியடா? அட்டே செய்டா அவன. ஏய் செய்டா. ஒருத்தனை கொடுக்கலான்னு வந்தா இன்னொருத்தனை சேர்த்து கொடுக்கணும் போல இது. ஏய் கொடுங்கடா அவனை. நாடா தப்பு பண்ணிட்டேன் நினைச்சியா? அதெல்லாம் விட்டு குத்துற மாட்டேன்டா. நான் மட்டும் இதுக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், வேற டீம் இருக்கு உன்னை செஞ்சிருப்பான். இப்ப தெரியும்டா அவனுக்கு ஃப்ரெண்டுனா என்னன்னு. ஏய் வா. ஏய் வாடா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு செஞ்சிருக்கணும்டா. ஏய் இங்க எதுக்கு தேடி வந்த நீ? ஃபர்ஸ்ட் கிளம்புடி. நான் உன் கூட வாழப்போற பொண்ணு தானே. எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டற. அவன் கூப்பிட்டானே பின்னாடி ஓடுற. அப்போ உன் ஃப்ரெண்ட் கூப்பிட்டா என்ன எங்க வேணாலும் விட்டுட்டு போயிடுவியா? ஏய் ஏய் லூசாடா நீ. விடுடா. நம்மள பத்தி அவளுக்கு என்னடா தெரியும்? ஏய் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இவன் மட்டும் துட்டு காசப்பட்டிருந்தான்னு வச்சுக்க, என் பணத்தை தாண்டி நீ பாத்துருப்ப. இப்ப எது கேட்டது? ஏய் எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் நீ முக்கியம், நீ முக்கியம் கிடையாது. கிளம்புடி. அப்ப இத்தனை வருஷம் பின்னாடி சுத்தினதுக்கு இதான் முடிவா? உன்னை எவன்டி பின்னாடி சுத்த சொன்னா? என்ன 4 பேர் சேர்ந்து நாசம் பண்ண பார்த்தாங்கல்ல, அப்பவே விட்டுட்டு போறது தானே. உன்னை எவன் காப்பாத்த சொன்னா? ஏய் அங்க யாரா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன். சும்மா இப்ப பார்த்தாலும் இன்னமும் நீ என்ன புரிஞ்சுக்கல. ஒரு ரவுடி புத்திய காட்டிட்டியடா. ஏய் ஏய் லூசானி. டேய் சும்மா மா சுந்தரே நீ போமா. நான் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம அடிச்சு அனுப்புறல. ஏய் இத பார், மத்த பொண்ணுங்க மாதிரி சூசைட்லாம் பண்ண மாட்டேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் அது உன்னோட தாண்டா. தப்பு நம்ம மேலதான். அத்த போய் கையை நீட்டுற பாவம்டா. ஆசைப்படாத எவனுமே கிடையாதுயா. எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணியோ 2 பேரும் சேர்ந்து என்னைய போடுறானுங்கண்ணா.
குப்பை மேட்டில் இருக்கிறவனுக்கு இவ்வளவு நட்பா? நம்பாமல செட்டு இவ்வளவு சார் பாக்குறானுங்க. சரக்கு எடுக்கணும், அவனுங்களையும் போடணும். அதான் எந்த ரூட் எடுக்கணும் யோசனை பண்ணுறேன். விட மாட்டானுங்க. ரூட்டை நான் தரேன். அடிச்சா அது இல்லைண்ணா. பேசாதடா. அவளுக்கு அவங்க அப்பன் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்துட்டான். ஆனா வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு அவ ஒத்த காலில் நிற்கிறா. அதை சொல்ல வந்தவளை அடிச்சமிச்சிருக்கிற? புரியாதா உனக்கு? அண்ணா சூழ்நிலை தெரியாத ஓவரா பேசுதுண்ணா. அதான் ஆச்சேன். அவன்கிட்ட சொல்லிருனா, அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சூழ்நிலை பிரச்சனைன்னு என்ன வேணான்னு சொன்னா அவனையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். ஏய் இன்னும் முன்னாடி இருடா. ஏய், அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்காடா. கோவப்படாதராட்டு, கோவப்படாத. இத்தனை நாளா என்ன அண்ணன் தானே கூப்பிட்டு. இன்னிலிருந்து நான் உனக்கு அண்ணன் இல்லடா, நான் உனக்கு அப்பாடா. அப்பா என்னடா பாக்குற? அட்டே, நீ வாழ வேண்டிய வயசுடா. அப்பா சொன்னா கேப்பல்ல? அந்த பொண்ணு முகத்தை பாடுறா. உனக்கு எப்போ வாழணும்னு தோணுதோ கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழு. ஓ ஓடா, அவங்க அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். கூட்டு போடா. ஏய் உழுவ, கூடியாகிறிய இதெல்லாம் சொல்ல மாட்டியா? இதெல்லாம் எடுத்து சொல்றா. என்னடா யோசிக்கிற? அட்டு, அண்ணன் சொல்கிறதும் கரெக்டு தான் அட்டு. நம்மலாம் வாழ்க்கணும்னு அமையும் போது அதை அமைச்சிக்கணும்டா. நல்லா யோசிச்சு பாரு அட்டு. இது உன் வாழ்க்கை. நோ, கிளம்பு. ஏய் பசங்க வந்துட்டாங்கடா. ஆமாம். ஏய் எங்கடா போயிட்டு வரீங்க? என்ன மச்சான்? என்னடா எதுவுமே சொல்லாம போகிறான்? அது ஒன்றும் இல்லைவா. ஆ ஆ இப்போதானே உள்ள போய்க்கிறானா? அண்ணா என் ஒத்த கண்ணில் பார்த்தனா? நாலு பேர் மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்த மாட்டியான்னு எனக்கும் மனசுல இருந்தது. என்ன கழுவே, போதை ஏறிச்சா? ஏன்டா பேச மாட்ட? நான் கூட ஒரு கிழவி தானே, போதையில பேசுறேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்னு கேட்கட்டா அட்டு? சொல்லு கிழவி. அவ்வளோ வயசுல இருந்து நீ என்னாண்ட தானே வளர்ந்துருக்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிழவிக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருப்பியா? இதே உங்க அம்மாவா இருந்தா வாங்கி கொடுத்துருப்பல்ல. மா நைட்டு மீன் குழம்பாமா? ஆமா, மீன் குழம்புன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நான் வச்சு தரேன்டா. எங்களையும் கொஞ்சம் பாருமா. டேய், நீங்களும் என் பிள்ளைங்க தான்டா. இந்தா. என்னைக்கு அவளோட உன்னை பார்த்தனோ, உன்னை பார்த்துக்க ஒருத்தி இருக்கான்னு நான் சந்தோஷமா கண்ணை மூடுவேண்டா. கேள்வி, எனக்கு தூக்கம் வருது, நீ பேசாம போய் படு.
வேணாம்டா வேற மாதிரி ஆயிடும். வேற மாதிரி ஆயிடும். இந்த ஏரியால வந்து ரூட்டை கொடுத்துட்டு ஏய் இவன் தான் அட்டு நைட்டு ரூட்டு கொடுத்தது. சொல்றா. இன்னைக்கு 6 மணிக்குள்ள உங்களை போட்டுருவாங்கண்ணா. இதான தெரியும். என்ன விட்டுண்ணா. இவனை புறா. ஊட்டா கொடுக்குற. ஏய் பண்ணி கொழுப்பு தலைவி கண்ணாடி தோலை போடுங்கடா. சென்னை பசங்கன்னா யாருன்னு காட்டுவோம். டேய் நான் போறேங்கடா.